ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து இறால் வச்சு கிரேவி பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க. அதுக்கு எப்படி பண்ணியிருக்கேன்னா, ஒரு சின்ன சீனி சட்டி வச்சு அதில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 2 பல்லாரியை வெட்டி வச்சுருந்தேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டேன். பார்த்துக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு 2 தக்காளியும் வெட்டி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வதக்க வேண்டாம்னா நீங்கள் வேணால் பேஸ்ட் அரைச்சி கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் திக்கான கிரேவி வேணுன்னா நான் வந்து இப்படி போட்டே வதக்கிக்கிட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் வத்தப்பொடி இதுவும் போட்டுட்டு கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டு நல்லா எண்ணெயில் அந்த பச்சை மிளகு வாட போகிற வரை நல்லா கிண்டி வதக்கிட்டேன். பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா வாங்கி வச்சுருக்கிற இறாலை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு அதையும் அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சோட தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். பார்த்துக்கோங்க. அந்த தேங்காய் பாலையும் ஊற்றி நல்லா வற்ற வச்சுட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள் கிரேவி நல்லா திக்காட்டு. அப்புறம் லாஸ்ட்டாக அதுக்கு வந்து ஒரு ஃபைனல் டச் ஆகிட்டு மல்லிக்கீரை தலையும் பிச்சு அப்படியே போட்டேன். பார்த்துக்கோங்க. பாருங்களேன் எண்ணெய்லாம் பிரிஞ்சு எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இதெல்லாம் சப்பாத்தி